சந்தியா ஆ சமையல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க, முடிஞ்சிட்டு. இதுதான் கோதுமை தோசை ஊற்றிட்டு இருக்கேன். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, ஆஃப் பண்ண போகிறேன். பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் அம்மா சொன்ன மாதிரி மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேற அப்புறம் வந்து இங்கே வாங்க, சாதம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவை, அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சது. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் லஞ்சு. எல்லாருமே வாங்க, இப்போ தான் சாப்பாடு தயாராகிட்டு இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என்னோடய திருமண நாளுக்கு ரொம்ப நேரம் விஷ் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் முன்னாடிலாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கா இப்படி பண்ணுங்க, அக்கா அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் என்னால் பண்ண முடியல. ஏன்னா அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அடுத்தது என் குழந்தைய பார்க்கணும். அப்படியே என்னோடய லைஃப் போயிட்டு இருந்தது. நிறைய ரெசிபி போட சொன்னீங்க, பட் ஆனால் போட டைம் இல்லை. இப்போ வந்து நான் ஃப்ரீயாக இருக்கேன், நல்லாவும் இருக்கேன். என் பையனும் கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஸோ நீங்கள் எப்படி என்ன வீடியோஸ் போட சொல்லி மெசேஜ் பண்ணுறீங்களோ நான் அந்த மாதிரி போடுறேன். ஃபன் பண்ண சொன்னாலும் ஃபன் பண்ணுறோம். கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ரெசிபி வேணாலும் ரெசிபி போடுறோம். இல்லை ஏதாச்சும் ஜோக்கு ஃபன் எது வேணாலும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாம், எப்படி பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பாய்.